அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இந்த வீடியோவில் இன்றைய நிஃப்டி மூமெண்ட் மற்றும் நாளைய நிஃப்டி ட்ரேட் பிளான் பற்றி பார்ப்போம். இன்றைய நிஃப்டி 23,319 ஓப்பன் ஆனது. அங்கிருந்து டவுன் சைடு 23,222 வரை வந்தது. மீண்டும் அங்கிருந்து 23,381 வரை சென்று தற்சமயம் 23,360 உள்ளது நண்பர்களே. ஆக வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆன நிஃப்டியிலிருந்து ஏறக்குறைய 160 பாயிண்ட் டவுனில் ஓப்பன் ஆனது. இதற்கு காரணம் என்னவென்றால், டவ் ஜோன் அமெரிக்க மார்க்கெட்டானது 300 பாயிண்ட் டவுனில் இருப்பதனால் நமது மார்க்கெட்டும் டவுனில் ஓப்பன் ஆனது நண்பர்களே. நமது பிளானில் 23,400க்கு கீழே மார்க்கெட் சென்றால் அது 23,250 வரை செல்ல வாய்ப்புகள் உள்ளன என கூறியிருந்தேன். அதுவரை சென்று ரிட்டர்ன் ஆகிவிட்டது நண்பர்களே. இன்று 23,300 புட் சைடு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தது. ஆகவே தான் மார்க்கெட் அங்கிருந்து அப்சைடு சென்றது. ஆக நான் கூறிய இண்டிகேட்டரை யூஸ் செய்து பார்த்தீர்களா? நன்றாக கவனிங்கள், நன்கு புரியும். இன்று மார்க்கெட்டில் ஒரு பெரிய மூமெண்ட் இல்லை. 100 பாயிண்ட்டுக்குள் அப் டவுன் மார்க்கெட் சென்று முடிந்துவிட்டது. ஆக ட்ரேட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. இருந்தாலும் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், 23,300 ஓப்பன் ஆன அட் தி மணி கால் மட் புட் ஆப்ஷனின் பிரீமியம் சார்ட்டை பாருங்கள். இந்த இரண்டு பிரீமியத்தையும் சேல் செய்து வைத்திருந்தால் 2 பேரும் ப்ராஃபிட் எடுத்திருப்பார்கள். அதை கவனிங்கள் நண்பர்களே. தற்சமயம் நாளை நிஃப்டி ட்ரேட் பிளான் பற்றி பார்ப்போம். நிஃப்டி இம்மீடியட் சப்போர்ட்டாக 23,250 23,300 வரை உள்ளது நண்பர்களே. நாளை 23,350 கிராஸ் செய்து மார்க்கெட் அப்சைடு செல்லும். அது சமயம் நீங்கள் கால் பை செய்து ட்ரேட் எடுக்கலாம். அது 23,480 மற்றும் 23,540 வரை செல்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன. பின்பு அங்கிருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அது சமயம் நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கலாம் நண்பர்களே. மற்றபடி டவுன் சைடு வந்தால் அது 23,300 வரை மட்டும்தான் வரும். அதற்கு கீழே செல்வதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு நண்பர்களே. மார்க்கெட் இன்னும் எந்த டைரக்ஷன் இல்லாமல் சைடுவேவில் உள்ளது. ஆகவே தான் ட்ரேட் எடுப்பது சற்று கடினமாக இருக்கிறது. அடுத்த வீடியோவில் செல்லிங் ப்ரெஷர் எந்த சமயத்தில் வரும், அதை நீங்கள் எப்படி கவனிக்க வேண்டும் என்பதை பற்றி கூறுகிறேன். மற்றும் கேப் அப் கேப் டவுன் பற்றி தியரியில் ப்ராக்டிக்கலாக அதை பார்த்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எனது வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். வீடியோவை பார்த்தவுடன் லைக் செய்யவும், நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி நண்பர்களே.